பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முக்கியமான ஒரு சில 4 நூல்கள் அதை எழுதினவங்களை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. ஃபஸ்ட்டு பாருங்கள், கிருஷ்ணதேவராயர் எழுதின அமுக்த மால்யதா. சரியா, இது வந்து தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டிருக்கும். சமஸ்கிருத மொழியில் ஜாம்பாவதி கல்யாணத்தை எழுதியிருப்பார். சரியாப்பா, இப்போ இந்த ஜான் ஆரம்பித்தாவே அது வந்து சமஸ்கிருத மொழி தான். சரியா, அப்போ இது ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. அதாவது கிருஷ்ணதேவராயர் எழுதின 2 நூல், ஒன்று அமுக்த மால்யதா, அது வந்து தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பார். இன்னொன்று ஜாம்பாவதி கல்யாணம், அது சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பார். இப்போ இந்த அமுக்த மால்யதா அப்படின்ற தெலுங்கு மொழி இலக்கியம் வந்து தலை சிறந்த படைப்பாக வந்து கருதப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, பெரியாழ்வாரோட மகள் கோதை தேவி அவங்கள பற்றிய ஒரு செய்திகளை குறிப்பிடுற நூல் தான் இந்த அமுக்த மால்யதா. சரியாப்பா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது பாண்டுரங்க மகாதித்யம் அப்படின்ற நூலை தெனாலிராமன் எழுதியிருப்பார். இது ஒரு முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இன்னொன்று பார்த்தோம்ல, நம்ம ஜாம்பாவதி கல்யாணம் பார்த்தோம்ல, அது வந்து ஒரு நாடக நூல். என்ன நூல்னு கேட்பாங்க. சரியாப்பா, ஜாம்பாவதி கல்யாணம் கிருஷ்ணதேவராயர் எழுதிய சமஸ்கிருத நூல், அது வந்து ஒரு நாடக நூல். சரியாப்பா, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நூல் இருக்குது. என்ன அப்படின்னா, பிர்தௌசி அவர் எழுதின ஷா நாமா அப்படின்ற ஒரு நூல்பா. இந்த நூலில் என்னன்னா, அதாவது பச்சை கலந்த நீல வண்ண கல்னு ஒரு கல் இருக்கும். அது வந்து மிக விலை உயர்ந்த கல்லாக இருக்கும். அந்த கல் வந்து அரசர்களோட சிம்மாசனத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா, பிர்தௌசி ஷா நாமா அப்படின்ற அவரோட புக்கில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த 4 புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. இது எதில் இருக்குது அப்படின்னா 7th புக்கில். சரியாப்பா, நம்ம 7th புக்கில் ஃபஸ்ட்டு லெசனில் விஜயநகர் பாமனிய அரசுகள் அதில் இருக்குப்பா. நன்றி.